டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் எல்சியூ அப்படிங்கிற சினிமேட்டிக் யூனிவர்ஸை ரொம்பவே பெருசாகவும் ஸ்ட்ராங்காகவும் இப்போ பில்ட் பண்ணிகிட்டே வராரு. எல்சியூ கனெக்டில் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ணாமல் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் பென்ஸ். இந்த படத்தில் ஹீரோவாக ஆக்டர் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் தான் நடிச்சிருக்காரு. கதை டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய கதை. ஆனால் இந்த படத்தை டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷன் பண்ணிட்டுருக்காரு. பென்ஸ் படம் டைரக்டாக எல்சியூ மூவி கூட கனெக்ட் ஆகுது. படத்தில் வால்டர் அப்படிங்கிற வில்லன் கேரக்டரில் நிவின் பாலி அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இது மூலிமா அவரும் எல்சியூ யூனிவர்ஸ்குள்ளே வராரு. இப்போ எல்சியூ மூவி யூனிவர்ஸ்லேருந்து வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, ஆக்டர் ரவிமோகன் அவர்களும் எல்சியூ யூனிவர்ஸ் கனெக்டில் இருக்கிற மூவியில் நடிக்க போகிறாராம். அதுவும் லாரன்ஸ் மாஸ்டர் ஹீரோ நடிச்சிட்டு இருக்க பென்ஸ் படத்திலேயே ரவிமோகன் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்க போகிறதா இப்போ தகவல் வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த நியூஸ் கன்ஃபார்மான தகவலாக தான் வந்திருக்கு. இருக்க எல்சியூ யூனிவர்ஸுடைய ஆக்டர்ஸுடைய லிஸ்ட் அதிகமாகிட்டே போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் ரவிமோகன் இந்த படத்தில் இருக்காரு அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை மூவி டீமே கன்ஃபார்மாக ஒரு கிளிம்ஸ் வீடியோவோ இல்லை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையோ ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தை முடிச்சதுக்கப்புறம் கைதி 2 படத்தை ஆரம்பிக்கிறதா சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. கைதி 2 ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு. இது 2க்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் நம்ம சூப்பர் ஸ்டாரையும் நாயகன் கமல்ஹாசன் அவர்களையும் சேர்த்து வச்சு ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆக்டர் சசிகுமார் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் மயிலாடு படத்துடைய சிறப்பு தொகுப்பு இந்த வாரம் ஆனந்த விகடனில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஆனந்த விகடன் அவங்களுடைய புக்கோட அட்டை படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் மதராசி. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ருக்குமணி வசந்த் நடிச்சிருக்காங்க. மதராசி படம் செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னும் ரிலீஸுக்கு 9 days இருக்க பின்னும் ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் அனுஷ்கா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் கந்தி படம் செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னும் ரிலீஸுக்கு 9 days இருக்குது அப்படின்னும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களோட ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தில் நடித்த கன்னட ஆக்டர் உப்பண்ணா அவர்களுடைய புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு த தேவா வைலண்ட் ஃபேமிலி மேன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. டெத் நோட் அப்படிங்கிற அனிமி வெப் சீரிஸோடைய தமிழ் டப் வெர்ஷனை இப்போ அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் விஷால் அவர்கள் ஹீரோ நடிக்கிற அவருடைய 35வது படத்தை டைரக்டர் ரவி அரசு டைரக்ஷன் பண்ணுறாரு. டைரக்டர் ரவி அரசு இதுக்கு முன்னாடி ஆக்டர் அகர்வா ஸ்ரீதிவ்யா நடிப்பில் ரிலீஸ் ஆன இடி அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இப்போ அவரு தான் நம்ம விஷால் அவர்களுடைய 35வது படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் துஷாரா விஜயன் நடிக்கிறாங்க. முக்கியமான கேரக்டரில் ஆக்டர் அஞ்சலி அவர்களும் நடிக்கிறாங்க. இன்னைக்கு விஷால் 35 படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மகுடம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தில் விஷால் அவர்கள் 3 வித்தியாசமான கெட்டப்பில் நடிச்சிருக்கிறதா இந்த போஸ்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம சூரிய அண்ணனுக்கு பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் மன்றாடி படத்துலேருந்து அவருக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் பிரேம்குமார் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி த்ரிஷா நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் 96 படத்தில் சின்ன வயசு விஜய் சேதுபதி த்ரிஷாவாக நடித்தவங்க தான் ஆக்டர் ஆதித்யா பாஸ்கர், கௌரி கிஷன். இவங்க 2 பேரும் இப்போ சேர்ந்து ஒரு புது படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இந்த படத்தை ஆர்ஜன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்துடைய பூஜை நடந்திருக்கு. அந்த பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் கிருட்டி செட்டி நடிச்சிருக்காங்க. முக்கியமான கேரக்டரில் ஆக்டர் எஸ்ஜே சூர்யாவும் நடிச்சிருக்காரு. இன்றைக்கி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தில் இருந்து ஃபஸ்ட்டு பஞ்ச் அப்படிங்கிற டைட்டிலோட ஃபஸ்ட்டு டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராகவும் அனிருத்துடைய மியூசிக்லையும் சாங்லையும் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் 2040 நடக்கிற மாதிரியான ஒரு கதையாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் டாம் க்ரூஸ் நடிப்பில் ரிலீஸ் ஆகிற மிஷன் இம்பாசிபிள் படத்துடைய பார்ட் 14 ஆக்டர் கேஜிஎஃப் யாஷ் நடிக்கிற மாதிரி இதில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 189வது படத்தை நடிக்கிறதாகவும் இந்த படத்தில் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த படம் 2040 அப்படின்னு ரொம்பவே ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரியான ஒரு டெக்னாலஜிக்கல் லவ் ஸ்டோரியாக எடுத்திருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராகவும் தரமாகவும் இருக்குது. படமும் அதே மாதிரி இருக்குமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் அக்டோபர் 17 தீபாவளிக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துடைய ஃபஸ்ட்டு பஞ்ச் அப்படிங்கிற டீசரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் டியூடு படம் தீபாவளிக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் காயத்ரி லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் கையல் படம் செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. ட்ரைலர் நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். நம்ம தனுஷ் அவர்கள் ஹீரோவை நடித்து அவரே டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் இட்லி கடை. இந்த படத்தில் ஆக்டர் அருண் விஜய் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோனா ஆக்டர் நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. இட்லி கடை படத்துலேருந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லாயிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இட்லி கடை படம் அக்டோபர் 1 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் கார்த்தி யோகி டைரக்ஷனில் ஆக்டர் ரவிமோகன் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் ப்ரோ கோட்.
இந்த படத்தை ஆக்டர் ரவி மோகனே அவருடைய ரவி மோகன் ஸ்டுடியோஸ் மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஆக்டர் ரவி மோகன் மட்டும் இல்லாமல் ஆக்டர் எஸ்.ஜே. சூர்யா, மலையாளம் ஆக்டர் அர்ஜுன் அசோகன் இவங்க 3 பேருமே ஹீரோஸாக நடிக்கிறாங்க. இன்னைக்கு ப்ரோ கோட் படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது. படத்தில் 3 ஹீரோஸ் 3 ஹீரோயின்ஸ். ஆக்டர் ரவி மோகனுக்கு ஜோடியாக இந்த படத்தில் ஆக்டர் ஸ்ரீ கௌரி பிரியா நடிக்கிறாங்க. நம்ம எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஜோடியா இந்த படத்தில் ஆக்டர் ஸ்ரதா ஸ்ரீநாத் நடிக்கிறாங்க. ஆக்டர் அர்ஜுன் அசோக்குக்கு ஜோடியா ஆக்டர் மாளவிகா மனோஜ் நடிக்கிறாங்க. ப்ரோ கோட் படத்துடைய இந்த அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த டீசரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ரோ கோட் படம் 2026 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கவின் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் கிஸ். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் பிரீத்தி அசேரா நடிச்சிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கிஸ் படத்துடைய ஓவர்சீஸ் தியேட்டரிக்கல் ரைட்ஸை அம்சினி என்டர்டைன்மெண்ட்ஸ் வாங்கிட்டு தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் எஸ்.எஸ். ராஜமௌலி அவர்கள் டைரக்ஷனில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆன படம் தான் பாகுபலி 1, பாகுபலி 2. இப்போ பாகுபலி 2 பார்ட்டியும் ஒரே பார்ட்டாக பாகுபலி த எபிக் அப்படிங்கிற மூவி டைட்டிலோட 2 படத்தையும் ஒன்றா சேர்த்து ரீஎடிட் பண்ணி நாம் பார்க்காத சில காட்சிகளையும் இந்த படத்தில் வச்சு இப்படியும் தேட்டரில் த பாகுபலி எபிக் அப்படிங்கிற டைட்டிலில் டைரக்டர் ராஜமௌலி அவர்கள் பாகுபலி படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாரு. ஒவ்வொரு பார்ட்டுமே 3 மணி நேரம் இருக்கும். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஃபுட்டேஜை எப்படி ஒரே படமாக மாற்றி இன்ட்ரெஸ்ட்டாக எப்படி டைரக்டர் எஸ்.எஸ். ராஜமௌலி அவர்கள் கொடுக்க போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாகுபலி த எபிக் படம் சிங்கிள் பார்ட்டாக அக்டோபர் 31 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் விக்ரம் பிரபு ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் லவ் மேரேஜ் படம் ஆகஸ்ட் 29 அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் டீசல் படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அதுல்யா ரவி நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு டீசல் படத்தில் இருந்து ஸ்பெஷல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. டீசரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். டீசல் படத்துடைய டீசர் மட்டும் இல்லாமல் டீசல் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 17 தீபாவளி வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் விஜய் மில்டன் கோலி சோடா படத்தை இப்போ சினிமேட்டிக் யூனிவர்ஸாகவே உருவாக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே கோலி சோடா 1, கோலி சோடா 2, அதுக்கப்புறம் கோலி சோடாவிலேருந்து ஒரு வெப் சீரிஸ் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ சோடா குட் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிற டைட்டிலோட ஒரு நியூ கோலி சோடா வெப் சீரிஸோடைய அஃபிஷியல் டைட்டில் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆர்ஜே விஜய் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ஒய்ஃப் படத்தில் இருந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். முன்னாள் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் ரீசெண்டாக நான் பார்த்து என்ஜாய் பண்ணதிலே ஒரு சூப்பரான படம் தான் 3BHK படம் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. சித்தார்த் நடிப்பில் ரிலீஸ் ஆன 3BHK மூவி டீம் சச்சின் அவர்களுக்கு நன்றி சொல்லி ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் முத்தையா டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் சுல்லான் சேது படத்தில் இருந்து இப்போ அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் நல்லா இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். டைரக்டர் லிங்குசாமி டைரக்ஷனில் மாதவன் மீரா ஜாஸ்மின் நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் ரன் படத்தை மறுபடியும் தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக ரன் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை எதிர்பார்க்கலாம். ரன் படம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 மாநிலங்கள்லையும் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. பிள்ளையார் சுழி படத்திலிருந்து விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். குமர சம்பவம் படத்திலிருந்து விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். குக் வித் கோமாளி புகழ் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் காந்தி கண்ணாடி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் நல்லா இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்லேயே ஷேர் பண்ணுறேன். காந்தி கண்ணாடி படம் செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு எக்கச்சக்கமான சினிமா அப்டேட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.